காவலர் வீர வணக்க நாளை முன்னிட்டு காவல்துறையினரின் துணிச்சலுக்கும் உயர்ந்த தியாகத்திற்கும் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் அஞ்சலி செலுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக ஊடக பதிவில், தேசத்தை பாதுகாப்பதிலும் மக்களின் பாதுகாப்பு மற்றும் நல்வாழ்வை உறுதி செய்வதிலும் காவல்துறையினரின் அசைக்க முடியாத அர்ப்பணிப்பு நமது ஆழ்ந்த மரியாதைக்கு உரியது என்று கூறியிருக்கிறார். நெருக்கடி மற்றும் மனிதாபிமான தேவைகளின் போது கூட உறுதியான அர்ப்பணிப்பு மற்றும் சேவை செய்ய தயாராக இருப்பதன் மூலம் காவல்துறையினர் துணிச்சல், இரக்கம் மற்றும் விட்டுக் கொடுக்காத கடமை உணர்வை எடுத்துக்காட்டுவதாகவும் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் தனது பதிவில் குறிப்பிட்டுள்ளார். பணியின் போது உயிர் நீத்த காவலர்களின் துணிச்சலுக்கும் தியாகத்திற்கும் காவலர் வீர வணக்க நாளில் தலைவணங்குவதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியிருக்கிறார். காவலர்களின் உறுதியான அர்ப்பணிப்பு நாட்டை பாதுகாப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர், நெருக்கடி காலங்களில் அவர்களது துணிச்சலும் அர்ப்பணிப்பும் பாராட்டுக்குரியது என்றும் கூறியிருக்கிறார். உள்நாட்டு பாதுகாப்புக்கு எதிரான குற்றங்களையும் அச்சுறுத்தல்களையும் முறியடித்தும் குடிமக்களின் உரிமைகளை பாதுகாப்பதன் மூலமும் சிறந்த துணிச்சல் மற்றும் அர்ப்பணிப்புடன் படையினர் பெருமை சேர்த்துள்ளதாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள பதிவில், தேசத்திற்காக தங்கள் இன்னுயிரை ஈந்த தியாகிகளுக்கு மனமார்ந்த அஞ்சலி செலுத்துவதாக கூறியிருக்கிறார். காவல்துறையினரின் அசைக்க முடியாத துணிச்சலுக்கும் தன்னலமற்ற சேவைக்கும் காவலர் வீர வணக்க நாளில் தலைவணங்குவதாக மத்திய அமைச்சர் எல். முருகன் தெரிவித்துள்ளார். பணியின் போதான காவலர்களின் தியாகம் அனைவருக்கும் உத்வேகம் அளிப்பதாக கூறியுள்ள அமைச்சர், அவர்களின் அர்ப்பணிப்பும் துணிச்சலுமே நாட்டையும் மக்களையும் பாதுகாக்கும் அரணாக திகழ்வதாகவும் தெரிவித்திருக்கிறார்.